இப்பொழுது பரந்த ஒரு இந்திய தேசமாக இந்த நாடு இருந்ததே, இந்த நாடு இந்தியா என்கிற ஒரு தேசத்தை யார் உருவாக்கினார்கள்? வெள்ளையரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு முஸ்லிம்கள் எப்படி காரணமாக இருந்தார்களோ அதுபோன்று இந்த இந்திய தேசத்தை உருவாக்கியதில் யாருடைய பங்கு? இந்த தேசத்தை உருவாக்கியது யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் இந்த தேசத்தை உருவாக்கினார்கள். இந்தியாவை உருவாக்கியது முஸ்லிம்கள் தான். இந்த வரைபடத்தை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். அதாவது இந்தியா நாட்டில் முகலாயர்களுடைய வருகைக்கு முன்பாக இந்த நாடு எப்படி இருந்தது தெரியுமா? பல்வேறு நாடுகளாக பிரிந்திருந்தது இந்த நாடு. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் கூர்ஜர பிரதி ஹராக்கல் நாடு என்று சொல்லி ஒரு நாடு இருந்தது. அவர் பகுதியை நாடாக பிரித்து கொண்டார்கள். கண்ணாசி நாடு என்று சொல்லி ஒரு பகுதியை நாடாக பிரித்து கொண்டார்கள். பாலர்கள் நாடு என்று சொல்லி ஒரு பகுதியை பிரித்து கொண்டார்கள். இதெல்லாம் ஒரு தேசமாக அவர்கள் கொண்டாடினார்கள். இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதி அது. கலிங்க நாடு என்று சொல்லி ஒரு பெயர் வைத்துக் கொண்டு அழைத்தார்கள் ஒரு பகுதியை. இந்தியாவினுடைய தேசத்தின் ஒரு பகுதி அது. ராஷ்டிர கூடர்களின் நாடு என்று சொல்லி ஒரு பகுதியை அழைத்துக் கொண்டார்கள். இப்படி இந்தியாவினுடைய பல பகுதிகள், பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு என்று சொல்லி இந்தியாவினுடைய நிலப்பரப்புகள் பல கூறுகளாக பல நாடுகளாக பிரிந்திருந்தது. தமிழகத்தை எடுத்துங்க, மதுரை ஒரு நாடாக இருந்தது, புதுக்கோட்டை ஒரு நாடாக இருந்தது. தஞ்சாவூர், எங்க புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் எவ்வளவு தூரம்? 3/4 மணி நேரத்தில் டிராவல் பண்ணி இப்போ நம்ம வந்துடுறோம். தஞ்சாவூர் ஒரு நாடு, ராமநாதபுரம் ஒரு நாடு, சென்னை ஒரு நாடு, இப்படி பல நாடுகளாக, திருநெல்வேலி ஒரு நாடு, பல நாடுகளாக பிரிந்து இந்த நாடு தேசம் ஆயிரக்கணக்கான நாடுகளாக பிரிந்திருந்த ஒரு நாட்டை, நிலப்பரப்பை ஒரு நாடாக, ஒரு தேசமாக, ஒரு இந்தியாவாக, ஒரு நிலப்பரப்புக்குள் வடிவமைத்தவர்கள் யார்? இந்த தேசத்தை உருவாக்கியவர்கள் யார்? முஸ்லிம்களை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? ஒரே ஒரு பெயரை உச்சரித்து பாருங்கள், பார்ப்போம். இந்த நாட்டை, இந்தியா என்கிற இந்த வரைபடத்தை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். ஏன்? அலாவுதீன் கில்ஜி என்கிற அந்த மன்னர் இந்த தேசத்தை உருவாக்குகிறார்.